ஆக்டிங் வைஸ் ரன்வீர் சிங்கோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த ஃபிசிக்குக்கு அவர் பண்ணுற ஆக்ஷன்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. மாதவனோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவரோட அந்த கெட்டப்பும் சரி, ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக இருந்துச்சு. சஞ்சய் தத்துமே செம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு கேரக்டராக நல்ல ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் மாதிரி ஒன்று பண்ணிட்டு போயிருந்தாரு. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் என்னதான் வந்து சாரா அர்ஜுனோட பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே நல்லா இருந்தாலும், இப்போ எனக்கு மட்டும் இல்லை, படம் பார்த்த எல்லாரோட ஃபேவரட்டாக இருந்தது வந்து நம்ம அக்ஷய் கண்ணா தான். அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆரா கண்ணானே கூப்பிட்டுறலாம். அவர் வர ஒரு சீனுமே வந்து பயங்கரமா இருந்துச்சு. நிறையா ஹிந்தி பழைய படங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும். அவரு எப்படி ஒரு பெர்ஃபார்மர்ன்னு. இதுல வந்து அவரு ஒரு நெகட்டிவ் ஷேட்ல பண்ணி ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவரோட சின்ன சின்ன மூவ்ஸு அந்த ஒரு ஒரு சர்ட்ல அவர் அப்படியே உட்கார்ந்து எல்லாரையும் முறைச்சு பார்க்குறது. அந்த ஒரு பிசிக்குக்கு அவர் குடுக்குற அந்த ஒரு எக்ஸ்பிரஷனு, அதுக்கேத்த மாரி மியூசிக் டைரக்டரோட அந்த பேக்கிரவுண்ட் ஸ்கோரு அதெல்லாம் பயங்கரமா உட்காந்துருந்துச்சு. அவர் வர சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வைப் மெட்டீரியலா தான் இருந்துச்சு. வேற யாரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த கேரக்டர் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பட் இந்த ஒரு வைப் கிடைச்சிருக்குமா அப்படின்றது தெரியல. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருந்துச்சு. மொத்தத்துல இந்த துரந்தர் என்ன பொறுத்தளவுக்கு லென்த்தி டியூரேஷனா இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிமா தான் இருந்துச்சு. மேபி செகண்ட் பார்ட் வந்து இந்த அளவுக்கு லென்த்தான டியூரேஷன் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கிளியர் கட்டா என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்காங்க, என்ன ஏதுன்றதை இந்த பார்ட்லேயே வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த பார்ட்டு கொஞ்சம் கிறிஸ்ப் பண்ணி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணாங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த படம் ஹிந்தியில் தான் தேட்டரில் போய்கிட்டு இருக்கு. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக தேட்டரில் போய் பாருங்கள். செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த படம். அதே மாதிரி இந்த படம் வந்து 18+. ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தேட்டருக்கு போய் பாருங்கள். 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க நாட் அலவுடு. அதே மாதிரியே 18 வயசு மாதிரி தெரியாதவங்க வந்து கையில் ப்ரூஃபோடு போயிருங்க. அப்புறம் வெளியே துரத்தி விட்ருவாங்க, நீங்கள் சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லி